முடி அதிகமாக கொட்டிகிட்டே இருக்குது, அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஹேர் வந்து க்ரோத்தே இல்லை அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் வந்து நான் நைட்டே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 5 ஸ்பூன் எடுத்து நல்லா காய்ச்சிட்டு அதில் வந்து கருஞ்சீரகம் வந்து 1/2 ஸ்பூனும் வெந்தயம் 1/2 ஸ்பூனும் போட்டு நல்லா காய்ச்சி எடுத்துட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டேன். ஸோ மார்னிங் எழுந்து நீங்கள் ஃபுல்லாக ஹேரில் வந்து ஒரு லேயராக எடுத்து அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுங்கள். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா பிளட் சர்க்குலேஷன் ஆகி உங்களுக்கு எங்கெல்லாம் ஹேர் க்ரோத் கம்மியாக இருக்கும் அங்கெல்லாம் வந்து ஹேர் ரீக்ரோத் ஆகும். ஸோ இது வந்து கண்டிப்பாக இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரியும். நான் வந்து ஒரு 1 மந்த்தாக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இங்கெல்லாம் ஹேர் க்ரோத் கம்மியாக இருந்துச்சு. இப்போ நான் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி எனக்கு நல்லா க்ரோத் ஆகுது. அதாவது வீக்லி ஒன்ஸ் அப்ளை பண்ணுங்கள், ரெகுலராக தேவையில்ல. வீக்லி ஒன்ஸ் இல்லை எனக்கு ஒத்துக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து வீக்லி ட்வைஸ் கூட யூஸ் பண்ணலாம். எனக்கு ஒத்துக்கும் எது கோல்ட் ஆகாது அப்படின்னா ஒரு 1 hour 2 hours வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் நல்லாவே க்ரோத் ஆகும். ஆனால் ஒரு 3 month ஆகும் உங்களுக்கு ரிசல்ட் தெரியுதுக்கு. எனக்கு 1 monthல கொஞ்சம்